இல்லங்க எனக்கு காய்ச்சலா இருக்கு. ஆஹா! அதுக்காக ரூம்ல வந்து படுத்துக்கிட்டா உனக்கு காய்ச்சல் ஸ்பெஷல் வார்டு மாதிரி ரூம் தேவைப்படுதா உனக்கு? நீ எல்லாம் ஜெனரல் வார்டுல தானே போய் படுக்கணும். உன்ன போடி. அத்தை விடுங்க. போடி வெளிய. வா. அத்தை பணக்கார வீட்டு மருமக மஞ்ச கயிறு போட்டிருக்காளாமா. அதனால விஜயாக்கு பொறுக்க முடியல. உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட போயிட்டு, "எங்க வாங்க ஒரு தாலி சரடு வாங்கிட்டு வரலாம் ரோகிணிக்கு." "ஏன்? மீனா கூட தான் மஞ்ச கயிறு போட்டிருக்கா. அத பத்தி நீ என்னைக்குமே யோசிச்சது இல்ல. எதுக்கு இப்ப பணக்கார வீட்டு மருமக, ஏழை வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு பாகுபாடு படுத்திட்டு இருக்க? இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நிறுத்து விஜயா. இதெல்லாம் நல்லது இல்லன்னு" சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. ரோகிணி மஞ்ச கயிறு போட்டிருந்தா, அது மனோஜ் பார்த்துப்பான். அது அவனுடைய வேல. இப்பதான் அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான்ல. அவன் காசு சம்பாரிக்க போறான். அவன் வாங்கி குடுப்பான். உன் வேலைய மட்டும் நீ பாரு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. ரோகிணி ரூமுக்கு போயிட்டு, "அம்மா ரோகிணி, நீ மஞ்ச கயிறு போட்டிருந்தது என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. ஐயய்யோ! என்னமோ இந்த அம்மா பிட்டு போடுறாங்களே! நம்மளே தாலி சரடு வாங்க சொல்லுவாங்களோன்னு" சொல்லிட்டு இந்த அம்மா உஷாராயிடுறாங்க. "இல்ல ஆன்ட்டி அதெல்லாம் பரவால்ல. எல்லாருமே தாலி சரடு தான் போட்டுக்கணுமா என்ன? மஞ்ச கயிறும் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் மஞ்ச கயிறு தானே போட்டிருந்தேன். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல ஆன்ட்டி" அப்படி சொல்றாங்க. "இல்லம்மா அக்கம் பக்கத்துலலாம் ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் 1000 பேர் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கக்கூடாது. எனக்கு இது போதும் ஆன்ட்டி. நான் அதுக்கப்புறமா நான் வாங்கிக்கிறேன்" அப்படி சொல்றாங்க. "இல்லம்மா, இல்ல நம்ம தாலி சரடு ஒண்ணு வாங்கிடலாம்." ஐயய்யோ! நம்மளுக்கு பிட்டு போடுறாளே சொல்லிட்டு இந்த அம்மா உடனே எஸ்கேப் ஆகுறாங்க. "இல்ல ஆன்ட்டி என்கிட்ட காசே இல்ல ஆன்ட்டி" அப்படின்றாங்க. "என்கிட்டயும் காசு இல்ல. இருந்தாலும் வாடகை கீழ வாடகை விட்டுருக்கோம்ல, அவங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிப்போம். வாங்கிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம்" அப்படின்றாங்க. ம்ஹ்ம். இது மசீர மாரி தெரியல. இது ஒரு பிளான போடுது. "இல்ல ஆன்ட்டி எனக்கு வேணவே வேணாம். நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி. நான் வாங்கிக்கிறேன்னு" சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி குள்ள நரிய கூட சொல்ல முடியாது. இது பயங்கரமான தந்திரவாதியும் சொல்ல முடியாது. இது வந்து குடும்பத்த அழிக்க வந்த ராட்சசினும் சொல்லலாம். இல்லன்னா, இதெல்லாம் ஒரு ஜென்மமே இல்லன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இந்த மாரிலாம் ஒரு ஜென்மம் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த குடும்பம் உருப்பட்ட மாரி தான். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாரி டிஸ்கஸ் பண்றாங்களாமா. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, "நீ ஏன் அவங்க தாலி சரடு தான் வாங்கி தரேன்னாங்களே, நீ எதுக்கு மஞ்ச கயிறு போட்டுருக்க? வாங்கி போட்டுக்க வேண்டியது தானே." "ஏய் இதில தாண்டி என் தந்திரமே அடங்கியிருக்கு. இப்ப அவங்க குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் தாலி சரடு வாங்கி போட்டேன்னா, இது நாள் முழுக்க அந்த அம்மா சொல்லி காட்டுவாங்க. இத விட டபுளா வந்து எங்க அப்பாட்ட வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதுவும் இல்லாத மனோஜ் என் மஞ்ச கயிற பார்க்கும்போதெல்லாம், நான் அவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன்றதுக்காக எனக்கு நெறைய அவன் விட்டு குடுப்பான். இதில ப்ராஃபிட் எனக்கு நெறைய இருக்கு. இதனாலயே வந்து வீட்லயும் பிரச்சனையும் இப்ப இந்த தாலி சரடு இல்லாம மஞ்ச கயிறு போட்டிருக்கிறதுனால, இதனால வீட்ல பிரச்சனைகள் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு நெறையவே இருக்கு. அதனால தான் நான் இந்த பிளான் பண்ணி நான் இத போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா. மீனா பூ கட்டிட்டு இருக்காங்க. முத்து வராங்க. முத்து வரும்போது மீனா ரொம்ப ஃபீவர்ல இருக்காங்க. அப்ப முத்து என்ன சொல்றாங்க, "நீ போயிட்டு மனோஜ் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இரு. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போயிட்டு வராங்க. போயிட்டு வரதுக்குள்ளே வந்து மனோஜும் அவங்க ஒய்ஃபும் வந்துடுறாங்க. வந்துட்ட உடனே, "ஐயோ! அம்மா என்னம்மா? என்னம்மா? அவ எதுக்கு என் ரூம்ல படுத்துட்டு இருக்கா? அவள போய் முதல்ல எழுப்பு. நான் எவ்வளோ பெரிய பிசினஸ் மேனு. நான் ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். என்னாலலாம் வந்து நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். அவள போய் எழுப்புறியா இல்லையான்னு" சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு இந்த அராஜகம் புடிச்ச விஜயா வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத அவன் மீனாவ தட்டி எழுப்பி, "ஏன்டி உனக்கெல்லாம் ஒரு ரூம் ஒண்ணு கேடா? காலைல தானே அவ்ளோ கழுவி கழுவி உன்ன ஊத்துனேன். அப்ப கூட மனசாட்சி இல்லாத வந்து இங்க படுத்துருக்க. உனக்கெல்லாம் கூச்ச நச்சமே இல்லையா?" சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. "அத்தை எனக்கு ஃபீவரா இருக்கு. உடம்பு முடியல. அதனால தான் நான் படுத்தேன்னும்போது" ரோகிணி அத பார்த்து மொறச்சுக்கிட்டே இருக்காங்க. உடம்பு முடியலன்னா, "நீலாம் வந்து ஸ்பெஷல் வார்டுல படுத்துப்பியா? நீலாம் ஸ்பெஷல் வார்டுல படுக்கிற ஆள் இல்லடி. நீலாம் ஜென்ரல் வார்டுல படுக்க வேண்டிய ஆளு. வாடி வெளிய" சொல்லிட்டு தர 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 தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. மனசாட்சியே இல்லாத விஜயா இந்த ஒரு காரியம் பண்ணியிருக்காளே, இது நாளைக்கு அவளுக்கு எஃபெக்ட் ஆகும். ரோஹிணி கண்டிப்பா வந்து சொத்த ஏமாத்தி, வீட்ட ஏமாத்தி வாங்கிருவா. வாங்கிட்டு விஜயாவ இப்படிதான் வெளிய அனுப்ப போறா. நீங்க வேணா பாருங்க. மனோஜ் அவங்க அப்பா கண்டிக்கிறாரு. "விஜயா நான் என்ன சொன்னேன்? மீனாக்கு உடம்பு சரியில்ல. அங்க படுத்துக்கலாம்னு தான் சொன்னேன். நீ எதுக்கு தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வர? உனக்கெல்லாம் இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? மனசாட்சி இல்லையா?" சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே மனோஜுக்கு வந்து பொறுக்க முடியல. "அப்பா நானே பெரிய பிசினஸ் மேனு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு வரேன். எனக்கு தனியா ரூம் தேவைப்படுதுல்ல. நான் ரெஸ்ட் எடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் மட்டும் ரூம் தேவைப்படுதாம்மா. ஏழை பொண்ணு மீனாக்கு ரூம் தேவைப்படலையாம்மா." உடனே இந்த பிரச்சனைக்கு மனோஜ் அவங்க அப்பா ஒரு தீர்வு சொல்றாரு. "மனோஜ், முத்து, நானு ஒரு ரூம்ல படுத்துக்கிறோம். நீங்க 3 பேரும் ஒரு ரூம்ல படுத்துக்கங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு" சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சுடுறாரு.